குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்றுக்கு நிஃப்டி 32 பாயிண்ட் நெகட்டிவ்ல 25,169 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ்ல சொன்ன மாதிரியே நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து அதுக்கப்புறம் 25,150ங்கிற சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்தது. பட் அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் அதுல இருந்து 25,250 அப்படிங்கிற வரைக்கும் போயிட்டு சைட்வேஸா க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி ஒரு 53 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நேத்து 25,150 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை உடைச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஃபிளாட்டை ஓப்பன் ஆகி ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி 25,050 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 25,050ங்கிறது அடுத்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. 25,050ல இருந்து 25,200 அப்படிங்கிற பிரைஸுக்குள்ளேயே சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கவனமா உங்களோட சிக்னல் வந்த பிறகு எடுங்க. கம்மியான பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு க்ளோஸ் பண்ணிருங்க. அதுதான் பெஸ்ட் வே. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் நேத்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு சின்ன செல்லிங் பிரஷர் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவா மூவ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி பாசிட்டிவா மூவ் ஆனதுதான் நிஃப்டிலையும் கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 55,400 அப்படிங்கிற பிரைஸ்க்கு வந்து 55,500 இடையில இந்த 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்கு இடையில தான் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நேற்று இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று எஃப்ஐஏஎஸ் 3,500 கோடிக்கு வித்திருக்காங்க. அது மார்க்கெட்ல பயங்கரமா ரெஃப்ளெக்ட் ஆச்சு. டிஐஎஸ் 2,600 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அதான் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.